பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட 7வது வார நாமினேஷன் ப்ராசஸில் மொத்தம் 13 பேர் நாமினேட் ஆகியிருக்கிறாங்க. 3 பேரை தவிர மற்ற எல்லாருமே நாமினேஷனுக்கு வந்திருக்கிறதுனால இந்த வாரம் யார் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறதே சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்குது. அந்த வகையில் அன்அஃபீஷியல் ஓட்டிங்கில் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ராப்ளமே இல்லாமல் ரொம்ப சேஃபாக இருக்கிறாங்க, அதிக ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும், யார் டேஞ்சர் ஜோனில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் இடத்துல திவ்யா கணேஷ் இருக்கிறாங்க. திவ்யா கணேஷோட வாக்கு சதவீதம் 15.02. இரண்டாவது இடத்துல விஜே பார்வதி 13.35 வாக்கு சதவீதத்தோட இரண்டாவது இடத்தையும், மூன்றாவது இடத்துல விக்கல்ஸ் விக்ரம் 10.62 வாக்கு சதவீதத்தோட மூன்றாவது இடத்துல இருக்கிறாங்க. நான்காவது இடத்துல சபரி 9.34 வாக்கு சதவீதத்தோட நான்காவது இடத்துல இருக்கிறாங்க. ஐந்தாவது இடத்துல கெமி 8.45 வாக்கு சதவீதம். நேற்று இரவு வரைக்கும் கெமி கடைசி இடத்துல இருந்தாங்க. கிட்டத்தட்ட 1% தான் வாக்கே எடுத்திருந்தாங்க. ஓவர் நைட்டில் எப்படி தான் ஓட்டு விழுந்தது அப்படின்னே தெரியல. டக்குன்னு காலையில் பார்த்தா 3வது இடத்துல இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் அப்படியே பின்னாடி போய் 5வது இடத்துல இருக்கிறாங்க. கெமி 8.45 வாக்கு சதவீதத்தோட. அதுக்கு அடுத்ததாக 6வது இடத்துல சாண்ட்ரா. போன முறை பார்த்திங்கன்னா போன எவிக்ஷன் ப்ராசஸில் 2வது இடத்துல இருந்தாங்க. ஆனால் இப்போ 6வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இவங்களோட வாக்கு சதவீதம் 6.75. அதுக்கு அடுத்ததாக 7வது இடத்துல கணித்திரு. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா 6.23 வாக்கு சதவீதத்தோட 7வது இடத்துலையும், 9வது இடத்துல அரோரா 5.79 சதவீதத்தோட 9வது இடத்துலையும், 10வது இடத்துல வியானா 5.79 வாக்கு சதவீதத்தோட அவங்க இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பிரஜன் 5.74 வாக்கு சதவீதத்தோட இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக சுபிக்ஷா 4.59. அடுத்ததாக அமித் 4.37. கடைசி இடத்துல ரம்யா 3.96. ஸோ இதில் டேஞ்சர் ஜோன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கடைசியாக இருக்கிற எல்லாருமே, அதாவது கனி, அரோரா, வியானா, பிரஜன், சுபிக்ஷா, அமித், ரம்யா, இவங்க எல்லாருமே டேஞ்சர் ஜோனில் தான் இருக்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு தூக்கணும்னா பிரஜனை தூக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா ரம்யாவை தான் ரொம்ப நாளாக எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எலிமினேட் ஆவாங்கன்னு, அவங்கள தூக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது இந்த வாரம்னு.